அம்மணி ஜோதிகா, இதெல்லாம் நமக்கு தேவையா? ஒரே வீடியோ தான் சிவகுமார் குடும்பத்திற்கே விழுந்த இடி. தமிழகத்தில் ஆட்சியாளர்களின் பிடியில் சினிமா துறை சிக்கி இருக்கின்றனர் என்ற விமர்சனத்திற்கு நடிகர் சிவகுமார் குடும்பத்தாரை சொல்லலாம். சூர்யா ஜோதிகா என்னதான் மும்பையில் செட்டில் ஆகியிருந்தாலும் தற்போது ஒரு வீடியோவை வெளியிட்டு பல கேள்விகளுக்கு சூர்யா பதில் சொல்ல ஆளாகியுள்ளார். சூர்யா ஜோதிகா இருவரும் சினிமாவில் காதலித்து திருமணம் செய்து கொண்டு இருந்தாலும் பல ரசிகர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்துள்ளனர். ஆனால் பொதுவெளியில் இவர்கள் பேசும் அரசியல் தான் இவர்களது ரசிகர்களுக்கும் மனக்கசப்பை ஏற்படுத்தும் வகையில் சிவகுமார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஐயப்பன் கடவுள் குறித்து கோபமாக பேசியதுதான் தற்போது வரை அந்த வீடியோ வைரலாகி வருகிறது. அதேபோல் ஜோதிகா கோவில் குறித்து இழிவாக பேசியதுதான் ஜோதிகாவுக்கு தமிழ் ரசிகர்களிடம் சர்ச்சையை அதிகரித்தது. ஜோதிகா இப்படி ஒரு பெரும் சர்ச்சைக்கு பிறகு பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்த்து வந்தார். ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி மும்பைக்கு தனது குடும்பத்துடன் சென்றார். சூர்யா, கார்த்திக் போன்றவர்கள் எல்லாம் சினிமா துறை சார்ந்து மட்டுமே கருத்து தெரிவிக்கிறார். அரசியல் சார்ந்து மேடையில் பேசினால் கூட அது ஆளும் கட்சிக்கு சாதகமாகவே பேசி வருகின்றனர். ஆளும் திமுக ஆட்சியின் கீழ் பல பிரச்சனைகள் நடப்பதை தெரிந்துதான் சைலண்டாக இருக்கிறார்கள். காரணம், சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காது என்றே கூறப்படுகிறது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சிவகுமார் குடும்பமே வீடியோ வெளியிட்டு ஆட்சியின் செயலை சுட்டி காட்டினார். ஆனால் இந்த ஆட்சியில் மக்கள் நிம்மதியாக இருப்பதாக நினைத்துக் கொண்டு வாயை மூடிக்கொண்டு அமைதி காக்கின்றனர். நேற்று முன்தினம் நடிகர் சூர்யா ஒரு வீடியோ வெளியிட்டார். அதில் தனது நடிப்பில் வெளியான மௌனம் பேசியதே திரைப்படம் ரீ-ரிலீஸ் செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிட்டார். இது ரசிகர்களுக்கு என்னதான் மகிழ்ச்சியை கொடுத்திருந்தாலும் பல வருடங்களாக புது படத்தை வெளியிட முடியாமலும் வெளியான படம் எதுவும் மார்க்கெட்டில் வசூல் செய்யவில்லை என்பதால் சோகத்தில் இருக்கின்றனர். இப்படி தன்னுடைய பட விளம்பரத்திற்கு மட்டும் நாடகம் போடும் சூர்யா மக்கள் பிரச்சனைக்காக ஒரு நாளாவது இப்படி ஒரு வீடியோ போட்டதுண்டா? அரசியலில் ஒரு நண்பர் துணை முதல்வராகவும் இன்னொரு நண்பர் இப்போதுதான் அரசியலில் காலடி எடுத்து வைத்தார் என்று மேடையில் ஒரு சார்பாக செயல்பட்டால் இப்படி பழைய படத்திற்கு தான் வீடியோ போட முடியும் தவிர புது படத்திற்கு வீடியோ போடவும் முடியாது. போட்டால் ஆதரவும் கிடைக்காது என்று கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் ஜோதிகா பேச்சை கேட்டுக்கொண்டு அமைதி காத்ததும் ஒரு சார்பான மதத்திற்கு ஆதரவாக படம் நடித்ததுமே இதுவரை வெற்றி படம் கொடுக்க முடியாமல் திணறுவதாக கூறப்படுகிறது. நடிகர் கார்த்தியும் கடந்த ஆட்சிக்கு எதிராகவே குரல் கொடுத்தார். ஆனால் இந்த ஆட்சிகள் மௌனம் காக்கிறார். விவசாயி மீது பற்று என்று சொல்லும் கார்த்தி விவசாயிகள் அனுபவிக்கும் கஷ்டத்தை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை என்பதே உண்மை.